ஹாய் கைஸ், நீங்க இப்ப ப்ரிவ்யூல பார்த்த மாதிரி ட்ரெண்டிங்கான ஒரு பேனர் வந்து எப்படி எடிட் பண்றதுன்னு நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணா பாத்தீங்கன்னா இந்த பேனர் வந்து எப்படி எடிட் பண்ணணும் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ கீழே பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல பிஎன்ஜி இருக்கும், அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா அந்த பிக்சார்ட் ஆப் இருக்கு பாத்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கீழே ஒரு பிளஸ் ஐக்கான் இருக்கு, அதை டச் பண்ணிட்டு இங்க ஒரு 6 ஆப்ஷன் இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு ஆப்ஷன் எடிட் போட்டோனா அதை ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணீங்கன்னா நான் கொடுத்துற பேக்ரவுண்டை ஃபர்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி இந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம கொஞ்சம் பிளரா மாத்தணும். அதுக்கு என்ன பண்றது, 5வது ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, சாரி 3வது ஒரு ஆப்ஷன் இருக்குதுல, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா 5வது ஒரு ஆப்ஷன் இருக்குதுல பிளர்னு, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இதுல பாத்தீங்கன்னா கடைசி பாத்தீங்கன்னா மோஷன் பிளர்னு ஒன்று, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இப்ப திரும்ப அந்த அட்ஜஸ்ட் டச் பண்ணிட்டு இந்த ஃபேடுன்னு கீழே இருக்கு பாத்தீங்களா, அதை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு இப்ப என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா மேல டிஸ்டன்ஸ் இருக்குது, அது ஒரு 67 வச்சுக்கிட்டு இப்ப மேல டிக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா கீழே ஆட் போட்டோன்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அதுல போயிருங்க. போயிட்டு இப்போ வந்து நீங்க எடிட் பண்ண போற இமேஜ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இமேஜை வந்து நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சிருக்கேன். ரிமூவ் பண்ணி வச்சுட்ட போட்டோ வந்து நான் வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு இதை வந்து கரெக்டா இந்த இடத்துல வந்து நான் செட் பண்ணிட்டு இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கீழே மட்டும் எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த கட் பண்ணது தெரியுது பாத்தீங்கன்னா, அதை மட்டும் நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் வந்து எரேஸ் பண்ணிட்டு மேல டிக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா உங்க இமேஜ் இருக்கு பாத்தீங்களா, அந்த இமேஜை வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்பதான் என்னோட இமேஜை நான் வந்து ஒரு செலக்ட் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்ட் வந்து நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கிராப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா, அதுல போயிட்டு என்னோட பாதி இமேஜை மட்டும் நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு இப்ப அந்த பேக்ரவுண்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இப்பதான் நம்ம இமேஜ் வந்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டா இந்த மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இப்போ பாத்தீங்கன்னா இந்த இமேஜை வந்து நான் வந்து எரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எரேஸ் பண்ணிட்டு எரேஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட் பட்டன் ஆப்ஷன் இருக்குங்களா, அதுல போயிட்டு இங்க ஒரு சிங்க மாதிரி ஒரு இமேஜ் கொடுத்துருக்கீங்களா, அந்த சிங்க இமேஜை டச் பண்ணிட்டு இதோட பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணிட்டு இந்த நம்ம என்னோட இமேஜுக்கு மேலால ஒரு இடம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு பின்னாடி கொண்டு போனா அதுக்கு இந்த லேயரை டச் பண்ணிட்டு இந்த பேக்ரவுண்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பேக்ரவுண்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி வச்சுட்டு இந்த லேயரை டச் பண்ணிடுங்க. டச் பண்ணிட்டு இப்ப என்னன்றது இதை வந்து இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆட் பட்டன் பாத்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணிட்டு இந்த கம்பி மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்கு பாத்தீங்களா, இந்த கம்பி இமேஜை வந்து நீங்க வந்து கரெக்டா இந்த மாதிரி பெருசா வச்சுக்கோங்க. கரெக்டா அந்த மூலையில வந்து செட் பண்ணிருங்க. செட் பண்ணி இதை வந்து கீழே டச் ஆகிற மாதிரி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப அந்த கம்பி வந்து எல்லாத்துக்கும் கீழே கொண்டு போற மாதிரி கரெக்டா பேக்ரவுண்டுக்கு மேல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா பிளெண்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்களா, அதுல போயிட்டு இதை பாத்தீங்கன்னா நிறைய இது இருக்கு. இது வந்து உங்களுக்கு எந்த எஃபெக்ட் பிடிச்சிருக்கோ அந்த எஃபெக்ட் வைக்கும். நான் இப்ப பாத்தீங்கன்னா மல்டிப்ளேன் இருக்கு, அது கொடுத்துட்டு திரும்ப அந்த அந்த கம்பி இருக்கு பாத்தீங்களா, அந்த கம்பி எல்லாம் டச் பண்ணிட்டு இங்க பாத்தீங்கன்னா டூப்ளிகேட் இருக்கு பாத்தீங்களா, திரும்ப டூப்ளிகேட் பண்ணி திரும்ப கொண்டு வந்து நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே கொண்டு வந்துங்க இந்த இது பக்கத்துலயே வச்சிருங்க. கரெக்டா அந்த பேக்ரவுண்டுக்கு மேலால வச்சுட்டு இப்ப வந்து நீங்க இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுங்க. இருந்து அதுக்கு மேலாலே வர மாதிரி கரெக்டா அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி வைங்க. வச்சுட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா கீழே பாத்தீங்கன்னா அந்த பிளட் இருக்கு பாத்தீங்களா, இந்த பிளட்டை வந்து செலக்ட் பண்ணிங்க. செலக்ட் பண்ணி இதை வந்து பார்த்தோன்னா நம்ம பேக்ரவுண்டு சைஸ் இருக்கு பாத்தீங்களா, அது வரையும் கரெக்டா கொண்டு வந்துட்டு அதை அப்படியே கொண்டு வந்து கீழே வச்சிருங்க. இந்த மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு இங்க பிளண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுல போயிட்டு ஸ்கிரீன் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்ப நீங்க என்ன பண்றீங்க பாத்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதை கொண்டு வந்து அப்படியே இதை கீழே வச்சிருங்க. கீழே வச்சுட்டு உங்களுக்கு நேரா எப்படி வைக்கணும்னு உங்களுக்கு டிசைன் வந்து எந்த மாதிரி வைக்கணும்னா அது மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கூட வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ வந்து நீங்க வேற எதுவும் மாற்ற வேணா, மேல டிக் இருக்கு பாத்தீங்களா, அந்த டிக்கு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பாத்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் ஆப்ஷன் பாத்தீங்களா, அதுல போயிட்டு
இங்கே மூணாவது ஒரு ரெஃப்ளெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அதை டச் பண்ணுங்க. டச் பண்ணி இந்த கட்சியில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, அது கொடுத்தீங்கன்னா போதும். நமக்கு வந்து பார்க்கவே கொஞ்சம் பயங்கர லுக்காக இருக்கும். இப்போ அந்த டிக்கு கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஆட் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா, அதில் போங்க. அதில் போயிட்டு இந்த லைட் எஃபெக்ட் இருக்கு பார்த்தீங்களா, அந்த லைட் எஃபெக்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அந்த பிளண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இந்த எஃபெக்ட் வந்து உங்களுக்கு எந்தெந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல அப்படி கொடுத்துட்டு திரும்ப நீங்கள் அதை டூப்ளிகேட் பண்ணுங்க. டூப்ளிகேட் பண்ணிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துலலாம் அது கொஞ்சம் நல்லா தெரியும்னு நினைக்கிறீங்களோ அதனால நீங்கள் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு பேனர், ட்ரெண்டிங்கான பேனர் வந்து ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து என்ன பேனர் வேணுமோ அதை கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் அந்த பேனர் ரெடி பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுவேன்.